கர்நாடகால இருக்கிற சிவமோகாவை சேர்ந்தவர் மஞ்சுநாத் ராவ். இவரை இன்னைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் காஷ்மீர்ல பெஹல்காம் என்ற சுற்றுலா தலத்துல சுட்டு கொன்னு இருக்கானுங்க. மஞ்சுநாத் ராவ் அவருடைய மனைவி கண் முன்னாடியே இறந்திருக்காரு. அவரை கொன்ன அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கிட்ட மஞ்சுநாத் ராவினுடைய மனைவி, அவங்க பேரு பல்லவி, அவங்க என் புருஷனை நீ கொன்னுட்ட, என்னையும் நீ கொன்னுடு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த இஸ்லாமிய பயங்கரவாதி என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? உன்னை நான் கொல்ல மாட்டேன். இங்க நடந்த இந்த விஷயத்தை பற்றி நீ மோதிக்கிட்டு போய் சொல்லு. இங்க நடந்ததை மோதிக்கிட்டு போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கான். பெஹல்காம்ல நடந்த இந்த இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதலை பற்றியும், இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இதெல்லாம் தான் காரணமா இருக்கும்னு சொல்லப்படுற விஷயத்தை பற்றியும், இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய பன்றிகளை பற்றியும், மத்திய அரசு இந்த நிகழ்வுக்கு எதிராக எடுத்த உடனடி நடவடிக்கைகளை பற்றியும் தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீர்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகளால நடத்தப்பட்ட தாக்குதல்ல அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். காஷ்மீர் மாநிலத்துல பெஹல்காம் பகுதியில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல மலை உச்சியின் பக்கத்துல புகழ்பெற்ற சுற்றுலா தலம் ஒண்ணு இருக்கு. சுவிட்சர்லாந்துக்கு ஈக்குவலா அந்த இடம் இருக்கும். இப்போ வெக்கேஷன் டைம்ன்றதுனால இந்தியால இருந்து பல இடங்கள்ல இருந்து சுற்றுலா பயணிகள் அங்க போயிருக்காங்க. சரியா அந்த நேரத்தை யூஸ் பண்ணி இஸ்லாமிய தீவிரவாதிகள் அந்த சுற்றுலா பயணிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 25 பேரை சுட்டு கொன்னு இருக்கானுங்க. கொடூரமான முறையில கொண்டு இருக்கானுங்க. பல அப்பாவி மக்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் சுட்டு கொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேண்ட கழட்டி அவங்களுக்கு சுன்னத் பண்ணிருக்காங்களா, அவங்க இஸ்லாமியர் இல்ல தானே அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த சுற்றுலா பயணிகளை, அந்த அப்பாவி மக்களை சுட்டு கொண்டு இருக்கானுங்க. இந்த தாக்குதல் முழுக்க 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 மத ரீதியில நடந்த இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் தான். இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அங்கிருந்த அப்பாவி மக்களை சுன்னத் பண்ணிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஐடி கார்டையும் செக் பண்ணிருக்கானுங்க. அவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்படி கொடூரமா கொன்னு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு புதுசா கல்யாணமான தம்பதிகள் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய கண்ணுக்கு முன்னாடியே கணவனை சுட்டு கொண்டு இருக்கானுங்க. இந்த உலகம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய காட்டு மிராண்டித்தனம் இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்கு. முகலாயர்கள் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இவனுடைய காட்டு மிராண்டித்தனம் இவனுங்களை விட்டு போகவே இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி, அவன் பேரு அசீம் முனீர், அவன் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தான். அந்த வீடியோல ஹிந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய நுட்பமான வேறுபாடுகளை பாகிஸ்தானுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லி தரணும்னு பேசியிருக்கான். எதுக்கு? இப்ப காஷ்மீர்ல நடந்தது இல்லையா, யாரு இஸ்லாமியன்னு செக் பண்ணி அவனுங்களை கொலை பண்ணணும்னுட்டு அத மாதிரி செய்யறதுக்கு தான். இது மட்டும் கிடையாதுங்க. அந்த வீடியோல அந்த பாகிஸ்தான் அதிகாரி இதை விட மோசமான பல விஷயங்கள் பேசியிருக்கான். ஷரியத் சட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றியும், அந்த ஷரியத் சட்டத்தை ஃபாலோ பண்றது எப்படி அப்படின்றத பற்றியும், அந்த ஷரியத் சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு எப்படி தண்டனை தரணும் அப்படின்றத பற்றியும் ஏகப்பட்ட மோசமான பல விஷயங்களை பேசியிருக்கான். இவன மாதிரியான ஆட்கள் மனித குலத்திற்கே எதிரிகள். இது சாதாரண தீவிரவாத தாக்குதல் கிடையாது. இது நம்ம நாட்டை சுத்தி பின்னப்படுகிற இஸ்லாமிய தீவிரவாத சதிவலை. திருட்டு முகலாயர்கள் கடந்த காலங்கள்ல இந்துக்களை அழிக்கணும்னு எப்படி தெரிஞ்சானுங்களோ அதே மாதிரிதான் இப்போ இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளும் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இந்தியாவை இஸ்லாமிய நாடா மாத்தணும், அது வரைக்கும் நாம ஜிஹாத் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றானுங்க இல்லையா, இது மாதிரி சொல்லக்கூடிய புத்திய நாம வேற எப்படிங்க பார்க்க முடியும்? அப்பாவி மக்களை கொடூரமா கொன்று குவித்த இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை சாதாரண துப்பாக்கி ஏந்திய இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்ல முடியாது. இவனுங்களுக்கு எல்லாம் முடிக்கப்படாத வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இந்த பன்றி கூட்டம் இப்படிதான் தெரிஞ்சிட்டு இருப்பானுங்க. இந்த தீவிரவாத தாக்குதல நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில என்னென்ன விஷயங்கள் தெரிய வருதுன்னா, பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட லஷ்கர் இ தொய்பா என்ற பயங்கரவாத அமைப்பு இருக்கு இல்லையா, அவனுங்களுடைய நிழல் அமைப்பு தான் இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தியிருக்கானுங்க. இத அவனுங்களே சொல்லியிருக்கானுங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி ராகுல் காந்தியினுடைய ஆதரவாளர் மற்றும் முன்னாள் ரா சீஃப் எஸ் தௌலத் அப்படின்றவரு அவருடைய புத்தக வெளியீட்டு விழால இப்படி பேசியிருந்தாரு. வி மஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் வித் பாகிஸ்தான். ஏப்ரல் 20 நம்மளுடைய ராகுல் காந்தி யுஎஸ்க்கு போயிருக்காரு. ஏப்ரல் 22 காஷ்மீர்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்கள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. இந்த விஷயத்த நான் ஏன் இப்போ சொல்றேன்னா, விசிகாவை சேர்ந்தவரும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியுமான சுந்தரவல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த செய்திக்கு கீழே போட்ட ஒரு கமெண்ட காட்டுறேன், தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. டூரிஸ்டாக வந்தவர்களை ஆடையை களைந்து இஸ்லாமியர்களா என்று பார்த்தவர்கள் ராணுவ உடையில் இருந்திருக்கிறார்கள். இது பாஜகவின் மீது இன்னும் சந்தேகத்தை உறுதி செய்கிறது.
பாஜக அல்லாத எதிர்க்கட்சி ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருப்பதால் ராணுவத்தை வைத்து பாஜக சதி செய்கிறதா என்றும் பார்க்க வேண்டும். இந்த ஒரே கமெண்ட்ல இந்த நாட்டினுடைய ராணுவத்தையும் பாஜகவையும் மத்திய அரசையும் எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுக்கு ஆளாக்குறாங்க பாத்தீங்களா. இவங்க இத மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நேத்திக்கு பேசலங்க, ஏகப்பட்ட முறை தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க. அதுவும் தொடர்ந்து இந்திய ராணுவத்திற்கு எதிராக இவங்க பேசிட்டே தான் இருக்காங்க. இந்த அரசாங்கம் ஏன் இத மாதிரி பேசக்கூடிய நபர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே மாட்டேன்றாங்க? அவ்வளவு மோசமா பேசி வச்சிருக்காங்க. புல்வாமா அட்டாக்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் ரொம்ப மோசமா கொச்சியா நம்ம நாட்டினுடைய ராணுவ வீரர்களை குறித்து பேசிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க மேல இப்போ வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுத்ததே இல்ல. சுந்தரவல்லி, வாய் இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கும் பேசக்கூடாது. அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா நீங்களா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு தெரியும். உங்கள மாதிரி எல்லாம் போற போக்குல அவதூறுகள் பரப்பிட்டு எல்லாம் போக மாட்டோம். ஆதாரத்தோட நெத்தில அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்போம். இப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். 2020 ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அந்த நேரத்துல டெல்லியில இவனுங்கெல்லாம் போராட்டம் பண்ணானுங்க, கலவரத்தை உண்டு பண்ணானுங்க. இப்போ 2025 அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தோட இந்தியாவுக்கு வந்திருக்காரு. மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. அயோத்தி ராமர் கோயிலுக்கும் போயிருக்காரு. இந்த நேரத்துல இத மாதிரியான ஒரு தீவிரவாத தாக்குதலை இவனுங்க நடத்திருக்கானுங்க. இப்போ இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. 1947லயும் இதே மாதிரிதான் பேண்ட கழட்டி செக் பண்ணி கொண்டானுங்க. 1971லயும் இதே மாதிரிதான் பேண்ட கழட்டி செக் பண்ணி கொண்டானுங்க. 1990லயும் இதே மாதிரிதான் ஹிந்துவா முஸ்லிமான்னு செக் பண்ணி கொண்டானுங்க. இப்போ 2025லயும் அதே காஷ்மீர்ல பேண்ட கழட்டி ஹிந்துவா முஸ்லிமான்னு செக் பண்ணி முஸ்லிம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா சுட்டு கொண்டு இருக்கானுங்க. நான் சொன்ன அந்த வருஷங்கள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத தனியா சொல்லணும்ன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கே அந்த வருஷத்துல என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அந்த அப்பாவி மக்களை கொல்றதுக்கு முன்னாடி நீ எந்த ஜாதின்னு கேட்கல, நீ எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்னு கேட்கல, என்ன மொழி பேசுறன்னு கேட்கல, நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்கல. அவனுங்க கொல்றதுக்கு முன்னாடி கேட்டது நீ ஹிந்துவான்னு கேட்டுதான் அவனுங்க கொண்டு இருக்கானுங்க. இங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் யாரை பார்த்தாலும் நீ என்ன ஜாதின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாருங்களேன், நீ என்ன மதம்னு கேட்டு கொண்டு இருக்கானுங்க. ரெடிட்னு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது இந்த Facebook, ட்விட்டர் மாதிரி. அதுல காஷ்மீரி அப்படின்ற ஒரு ஐடியில இத மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டிருந்தானுங்க. ஒப்பீனியன்ஸ், why call it tourist season if we can't shoot them. இப்போ இதுக்கு கீழே வந்த ஒரு 2 கமெண்ட காட்டுறேன், தயவு செய்து பாருங்க. have some of them inscribed in walls from Srinagar to Pahalgam. அடுத்து பாருங்க, please now. இந்த போஸ்ட் இந்த கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்தது. இன்னைக்கு இத மாதிரி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகுதுன்னு இவனுங்கள மாதிரியான ஆட்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. இப்போ காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய டூரிஸ்ட் கைடுகளை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல மஞ்சுநாத் ராவ் மற்றும் பல்லவி தம்பதிகளை குறித்து ஒரு விஷயத்த பார்த்திருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு டூரிஸ்ட் கைடா இருந்தவன் ஒரு இஸ்லாமியன். அவன் பேரு முகமது ரஃபீக். இப்ப ஏகப்பட்ட பேரை பிடிச்சிருக்காங்க. அவனுங்களை எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சுட்டும் இருக்காங்க. இப்ப ஏஎன்ஐல வந்திருந்த ஒரு செய்தியினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் காட்டுறேன், தயவு செய்து பாருங்க. அந்த ஏரியால இருக்கக்கூடிய உமர் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, we are in distress right now, we have suffered losses, it is a loss for everyone, we are very sad for the people who lost their lives, we are also distressed, our guests are also distressed, this should not have happened. அப்படி இன்னொன்னு போடுறான் பாருங்க. முகமது உமர் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, it is a big loss for us, we have lost all our work, we are distressed, our sources of income has been snatched from us, we want justice அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவனுங்க பேசுற இந்த வீடியோவை தயவு செய்து ஏனையில போயிட்டு பாருங்க. ஒருத்த மூஞ்சிலையும் சோகமே இருக்காது. அவனுங்க நடிக்கிறது பச்சையா தெரியும். லோக்கல்ல இருக்கக்கூடிய பன்னிகளுடைய ஆதரவு இல்லாம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் பன்னிகளால இத மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணவே முடியாது, பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை விட அந்த ஏரியால இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் என்ன பண்ணிருக்கானுங்க, இந்த நிகழ்வுக்கு எதிராக நாங்க அஞ்சலி செலுத்துறோம்னு மெழுகுவத்தி ஏத்திக்கிட்டு நாங்க பேரணியா போக போறோம்னு பேரணியா போயிருக்கானுங்க. ஆனா அது முழுக்க முழுக்க நாடகம் தான். அவனுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி எல்லாம் தெரியல. நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அஞ்சலி செலுத்துறவனுங்க இப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பானுங்களா? இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை தயவு செய்து பாருங்க. ஜி நியூஸினுடைய Facebook பக்கத்துல இந்த இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதலை குறித்து செய்தி போட்டிருந்தாங்க. அதுக்கு இவனுங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணிருக்கானுங்க பாத்தீங்களா? இத மாதிரி அஹாஹா போட்டவ எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான்.
முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தான். இவனுங்க மாதிரியான பன்றி கூட்டங்கள் இங்க இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் நடத்துனாங்கன்னா எப்படி சிரிக்கிறானுங்க பாத்தீங்களா? இதே மாதிரிதான் பிபின் ராவத் அவருடைய மரணம் ஏற்படும் பொழுதும் இவனுங்க எல்லாருமே சிரிச்சு வச்சானுங்க. அது மாதிரியான பல விஷயங்களை நாம எவ்வளவு பார்த்திருக்கோம். இவனுங்க மாதிரியான பன்றிகளுக்கு இந்த நாடு பிடிக்கலன்னா இஸ்லாமிய நாடுகளுக்கே போக வேண்டியதானே, எதுக்கு இந்த நாட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கணும்? இது மாதிரியான விஷயங்கள் இவனுங்க பண்ணும்போது தானே நாம பாகிஸ்தானுக்கே போக வேண்டியதானே, ஆப்கானிஸ்தானுக்கே போக வேண்டியதானே சொல்றோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்கிரீன்ஷாட்டும் காட்டுறேன். ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர், அவரு லாயர் வேற, அவரு இந்த தீவிரவாத தாக்குதலை எப்படி செலிப்ரேட் பண்றாரு அப்படின்றத பாருங்க. தேங்க்யூ பாகிஸ்தான், தேங்க்யூ லஷ்கர் இ தொய்பா, மே அல்லாஹ் bless you always, ஆமேன் ஆமேன். We will be more happy if RSS, BJP, Bajrang Dal and the media are targeted. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுதான் இவனுடைய புத்தியே. தேங்க்யூ பாகிஸ்தான் சொல்றவனுக்கும் சாரி பாகிஸ்தான் சொல்றவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இங்க இருக்கக்கூடிய பல பன்றிகள் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பானுங்க. தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, தீவிரவாதத்துக்குலாம் மதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ இந்த தாக்குதலை நடத்தின தீவிரவாதிகள் எந்த மதத்தை சேர்ந்தவனுங்க? பேண்ட கழட்டி சுன்னத்து பண்ணிருக்காங்களான்றத செக் பண்ணி நீ ஹிந்துவான்னு கேட்டு முஸ்லீம் இல்லன்றத கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எதுக்கு இவனுங்க சுட்டு கொண்டு இருக்கானுங்க? இதுவரைக்கும் இந்த உலகத்துல நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் மத ரீதியில நடக்காம வேற எதன் அடிப்படையில அவனுங்க தீவிரவாத தாக்குதல் நடத்தி இருக்கானுங்க? இந்த கேள்விகளை அவனுங்க கிட்ட கேளுங்களேன். ஒருத்தனும் ஒரு பன்றியும் பதிலே சொல்ல மாட்டான். அவனுங்க யாருமே தீவிரவாதிகள் கிடையாது. ஆனா தீவிரவாதிகளா இருக்கக்கூடிய எல்லாருமே அவனுங்களா தான் இருக்கானுங்க. இந்த நாட்டுல இஸ்லாமிய ஊடகவாதிகளா இருக்கக்கூடிய ராணா ஆயூப், முகமது ஜுபைர், அர்ஃபா மாதிரியான 4ஆம் தர பன்றிகள் இந்த விவகாரத்தை திசை திருப்பணும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த ஒரு விஷயம் திரும்ப கூடாது அப்படின்றதுக்காக என்னென்ன உருட்டுலாம் உருட்டிட்டு இருக்கானுங்க தெரியுமா? இந்த நேரத்துல இவனுங்க என்ன மாதிரியான உருட்டினானுங்களோ அதே மாதிரிதான் நாக்பூர் கலவரத்தின் பொழுதும் உருட்டினானுங்க. மேற்கு வங்கம்ல இந்துக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அப்பவும் இதே மாதிரிதான் பேசிட்டு இருந்தானுங்க. பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொடூரமா கொல்லப்படும் பொழுதும் கூட இப்படிதான் பேசினானுங்க. அதுலயும் ஒரு படி மேல போய் முன்னாடி சொன்ன அந்த 3 பன்றிகள் இருக்குது இல்லையா, அதுங்க பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு எதிராக அது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது விடிய 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 அந்த இஸ்லாமியர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க. பாருங்க இஸ்லாமியர்கள் இந்து கோவிலை பாதுகாக்கிறாங்க, பாருங்க இஸ்லாமியர்கள் இந்துக்களை பாதுகாக்கிறாங்க, பாருங்க இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு உணவுகள் வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி என்னென்ன பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க தெரியுமா? சரி, யார்கிட்ட இருந்து அந்த இஸ்லாமியர்கள் இந்த இந்துக்களை பாதுகாத்தாங்க? இந்த கேள்வி கேட்கும் போது ஒருத்தனும் ஒரு பதிலும் சொல்லல. ஃபைனலி இந்த இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நம்ம நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. இந்த தாக்குதலுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு பன்றிகளையும் நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதல் குறித்தான விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே அவருக்கு இருந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே கேன்சல் பண்ணிட்டு ஸ்ரீநகருக்கு போயிருக்காரு. அங்கதான் இந்த அவசர ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கு. அமித்ஷா அவர்களுடைய ஒரு புகைப்படத்தை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன், தயவு செய்து பாருங்க. அந்த ஆலோசனை கூட்டம் நடத்தும் பொழுது எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. பாக்குறதுக்கு என்னவோ அமித்ஷா அமைதியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அந்த மனுஷனுக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். அவர் நடக்கிறது, அவருடைய பார்வை, இதெல்லாம் பார்த்தாலே நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அவருடைய பாடி லாங்குவேஜ் நமக்கு எடுத்து சொல்லும் அவர் எப்பேற்பட்ட நிலையில இருக்காருன்னு. இந்த இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதலுக்கு பயங்கரவாத நாடான இந்த பன்றிஸ்தான் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இது மாதிரி கேடுகெட்ட காரியத்தை செஞ்ச அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம நாட்டினுடைய அரசாங்கத்தினால தக்க சன்மானம் வழங்கப்படும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஞாபகம் இருக்கா? மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தயாராக இருங்கடா தீவிரவாத பன்றிகளா. இந்த முறை அடிக்கிற அடியில ஒரு பண்ணியும் இந்தியாவுக்கு எதிராக கனவு கூட காணக்கூடாது. தேசியவாதிகளே எல்லாரும் அமைதியா இருங்க, அமித்ஷாவை நம்புங்க. இன்னும் 2 நாள்ல இந்த விவகாரத்துடைய அப்டேட்டா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.